அந்த துறை மதிவாணன் ஒரு தோழர் இப்போ 95 ஆண்டு ராவணாவில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுவதில் சொல்லியிருக்கிறாரு, அந்த போராட்டத்தில் கைதாகி அதே சிறையில் இருந்தவர், ஐயா இந்த மாதிரி பாம்பு பள்ளிலாம் இருந்துச்சா உங்களுடைய சிறையில் நீங்கள் இருந்த ஒன்று நல்லா சுத்தமாக பண்ணியிருந்து நல்லா அருமையாக இருந்தோம். 3 வேளை நல்லா கறிசோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். வீட்டிலேருந்து சமைச்சு தான் கருணாநிதிக்கு கொண்டுட்டு வருவாங்க, எனக்கும் கொடுப்பார் கருணாநிதி. என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தா இருக்குது. அப்போ இந்த வரலாற்று திருச்சி ஸ்டிக்கர் ஓட்டுற அரசியலில் எவ்வளோ கை தேர்ந்தவர்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு? இவர் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இவர் தண்டவாளத்தில் படுத்ததால் தான் அங்கே வந்து இவர் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக படிக்க முடிஞ்சு வந்து அதிகாரத்தில் கலெக்டராக உட்காந்துட்டு இருக்கிறாங்களாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாரும் வந்து கலெக்டராக இல்லையா? காமராஜர் பிள்ளை ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எங்கேருந்து வந்தாங்க? இவர் தண்டவாளத்தில் வந்ததால தான் இல்லை, காங்கிரஸ் பிள்ளை முழுக்க முழுக்க வெறும் பார்ப்பனர்கள் மட்டுமே தான் இருந்தாங்களா? எத்தனை பேர் நான் பிராமின் எல்லாமே இருந்தாங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக இருந்தார்கள். ஓமந்தூர் ராமசாமி பீரியடில், ராஜாஜி பீரியடில் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்த பிற்பாடு தான் கருணாநிதி தண்டவாளத்தால் வச்சுட்டு உடனே அப்படி சடீர்னு வெடித்து மொத்தம் நான் பிராமின்ஸ் எல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக வந்துட்டாங்க. உன் பிள்ளை ஏன் போகலை சொல்லு?